மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி சுற்றுலா பயணிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே ஒரு கடை முதலாளி இருக்கிறார், அவர்களிடம் கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? வியாபாரம் எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமைகள். ரொம்ப மோசமான நிலைமையா? ஆமா, ரொம்ப பயணிகள் வரவு குறைவா? ஆட்கள் வராங்க, வாங்க ரொம்ப ஆட்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாங்க கஷ்டப்படுறாங்களா? நீங்க விலை கூட்டி விக்கிறீங்களோ? இல்ல, விலை ஒன்றும் கூட இல்ல. விலை கூட இல்ல? எல்லாமே கூட இல்ல, எல்லாமே விலை கம்மியா தான் இருக்கு. எல்லாம் விலை கம்மி தான். ஆமா, பைனாப்பிள் எல்லாம் ரொம்ப மலிவு. ஓ, பைனாப்பிள் ரொம்ப மலிவு. ஆமா, 10 பைனாப்பிள் என்ன விலை? 10 பழம் 100 ரூபா. 10 பழம் 100 ரூபாயா? 100 ரூபா, 20 பழம். கடையில ஒரு பழமே 100 ரூபா விற்காங்களா? ஆமா, 10 பழம் 100 ரூபா, 20 பழம் 100 ரூபா அந்த மாதிரி இருக்கு. ஆமா, இருக்கு. அப்ப தள்ளுபடி போட்டு கொடுத்தவரும் வாங்கல? வாங்கல, அப்படி வைக்காத வாங்கல. சரி, ஆளு கிடையாது, ஆள் இல்ல. ஆள் வருது வாங்கல, ஆள் வருது வாங்கல. வியாபாரமே ரொம்ப மலிவு. ஓ, சுற்றுலா வரக்கூடிய ஆள்கிட்ட காசு இல்ல. காசு இருக்கோ இல்லையோ வாங்கல, யாரும் வாங்கல. சரி, கஷ்டப்படியாங்க. சில வேளை ஆள் பார்த்து வாங்குறாங்களா என்னது தெரியல. சில கடையில அந்த ஆளு முகராசியை பார்த்து போய் வாங்குவாங்க. நம்ம ராசி தெரியலன்னு நம்மகிட்ட வருவா மாட்டாங்க. அப்படி இருக்கலாமோ? அப்படி இருக்கலாம், அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியே இருக்கலாம். ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு லோடு இறக்கி வச்சிருக்கு. இங்க தலைவர்கிட்ட இருக்க 2-3 தான் இருக்கு. நிறைய இருந்தா வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இருந்த பிறகு வரல இல்லையா? சரி, இந்த இடத்துக்கு சிறப்பு செய்தி ஏதாவது இருந்தா சொல்லுவீங்களா? சிறப்பு செய்தி என்னன்னா, காமராஜரால கட்டப்பட்ட பெரிய பாலம், ஆசியாவிலே பெரிய பாலம். பெரிய பாலம் இல்லையா? ஆசியாவிலே பெரிய பாலம். தண்ணீர் கொண்டு போவதற்காக, மக்களுக்கு குடிநீருக்காக அப்படியாக கட்டப்பட்ட பாலம். இந்த பாலம் இருக்க வந்ததுனால ஏழைகள் இன்னைக்கு பிழைப்பு இருக்கு. ஏழைகள் பிழைப்பு இருக்கு. அந்த இதை பற்றி ஏழைகள் ஏகப்பட்ட ஏழைகள் பிழைச்சிட்டு இருக்கீங்க. அது இந்த இடமானது என்ன செய்யணும்னா, சுற்றுலா பயணிகள் வந்து வண்டி வாகனம் வசதி இல்ல. இடம் இருக்கு, வசதி செய்யல. இந்த பிடபிள்யூ ஏரியா ஏகதேசம் ஒரு 2 ஏக்கருக்கு மேல இருக்கு. இத பிடபிள்யூ ஏரியா சும்மா இருக்கா? தரிசா கிடக்கா? தரிசா இல்ல. இப்போ குத்தகை கொடுத்த சும்மா போட்டு அதை வேலை செய்யாங்க. அப்படியா? குத்தகை எடுத்து குத்தகை இல்ல, அது சும்மா போட்டு வேலை செய்யாங்க. அந்த இடத்தையெல்லாம் இதை போட்டு எடுத்து இந்த கார் பார்க்கிங் எல்லாம் நல்லா வைக்கணும். எல்லாம் போட்டாச்சுன்னா ரொம்ப இடம் இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா? ஒரே இடத்துல லாஸ்ட்ல ஒரு என்ட்ரன்ஸ் காம்பவுண்ட கட்டி அதுல வேலை செய்தாச்சு என்னன்னா, ஒரு வருஷம் கடையை வச்சாச்சுன்னா பஞ்சாயத்துக்கு வருமானம் வரும். ஒரு வரி கடையை வைக்கணும். இந்த மார்த்தாண்டத்துல காலச்சந்தைன்னு ஒரு இடம் இருந்து, அந்த இடத்துல அந்த காலச்சந்தைய எப்படி பள்ளமா கிடந்து அதை இன்னைக்கு நிறுத்தி நல்லா அதே மாதிரி இங்க கொண்டு வரணும். அதே மாதிரி இங்க கொண்டு வந்தாச்சு நல்லா இருக்கும், மக்களுக்கு பிரயோஜனப்படும், பஞ்சாயத்துக்கு வருமானம் உண்டா. சரி சரி, இப்படி நல்ல காரியங்கள் செய்தா நல்லா இருக்கும். சரி, இதுக்காக நம்ம நான் இங்க வந்து 24 வருஷம் ஆகுது. 24 வருஷம் கொண்டு அவரவர்கிட்டே நான் சொல்லி இருக்கேன். ஆனா இப்படி நான் எழுதி கொடுக்கோ மனு கொடுக்கோ இப்ப வாரவங்க பத்திரிக்கை அடிக்காங்க, ஏசியாங்க, எல்லாரும் செய்யாங்க. அவ்வளவுதான். யாரும் திரும்பி பார்க்க ஆளு கிடையாது. செயல்படல. அப்படி இருக்கு. நம்ம சொல்லிட்டே இருக்கோம் சொல்ல வேண்டிய நம்ம கடமை. நேரம் வரும்போது செய்வாங்க இல்லையா? செய்வாங்க. சரி சரி, உங்களை சந்திச்ச மிக்க மகிழ்ச்சி. வேற ஏதாவது ஒரு பாட்டு பாட தெரியுமா? நல்ல ஒரு எம்ஜிஆருடைய தத்துவ பாடல், அழகா ஒரு பாட்டு பாடுங்க. எம்ஜிஆர் பாட்டு தெரியாது. சினிமா பாட்டு, அந்த இது சிவாஜி கணேசன் பாட்டு தெரியுமா? பாட்டு தெரியாது. சரி, அப்போ ஆண்டவரை பற்றி ஒரு பாட்டு பாடுவீங்களா? நல்ல ஒரு தினகரன் என்னுடைய ஒரு பக்தி பாட்டு அழகா பாடுங்க பார்ப்போம். ஒரு 2-4 வரி பாடினா போதும், ஃபுல்லாக பாடல இல்லைன்னா ஒன்றும் இல்லை. தலைப்பு, பாட்டுக்கு தலைப்பு என்ன? மறந்து போச்சா? பாடுங்கள். இருந்து ஜெயம் வரும், பரனன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மேற்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மேற்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே ஐயமிருந்தோதற் காலத்தில் ஆவி குறைவதால் மீட்பருதீர பலத்தால் சத்திருவை வந்தே. பாட்டு மறந்து போச்சா? சரி, பாட்டில் சிறப்பாக இருந்து. சரி, உங்கள் வியாபாரம் சிறக்க வாழ்த்து வெற்றி உண்டாகட்டும். ஓகே, மகிழ்ச்சி.